ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 26ஆக உயர்ந்துள்ளது. தமிழகத்தை சேர்ந்த 3 பேர் காயமடைந்துள்ளனர். தாக்குதல் நடத்திய தீவிரவாதி மோடியிடம் போய் சொல் என கர்ஜித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பகல்காமின் பைசாரன் எனும் மலை வாசஸ்தலத்தில் உள்ள பொழுதுபோக்கு மையத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து இருந்தனர். அப்போது அங்கு ராணுவ சீருடையில் வந்த தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளை நோக்கி கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டார்கள். இதனால் சுற்றுலா பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு அங்கும் இங்கும் சிதறி ஓடினர். இருப்பினும் தீவிரவாதிகளின் தாக்குதலில் பலர் குண்டடிப்பட்டனர். அதில் வெளிநாட்டினர் 2 உட்பட 26 பேர் உயிரிழந்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகம், நேபாள் ஆகிய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் 2 இந்த தாக்குதலில் பலியாகியுள்ளனர். தமிழகத்தை சேர்ந்த டாக்டர் பரமேஸ்வரன், சந்துரு, பாலச்சந்திரன் என்ற 3 பேர் உட்பட 10 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அவர்கள் அனந்த்நாக் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கேரள உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 3 பேர் நல்வாய்ப்பாக்க தீவிரவாத தாக்குதலில் இருந்து தப்பியுள்ளனர். கொச்சியில் இந்திய கடற்படை அதிகாரியாக பணிபுரிந்து வந்த 26 வயதான வினய் நர்வால் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்துள்ளார். இவருக்கு கடந்த 16ஆம் தேதிதான் திருமணம் நடந்துள்ளது. மனைவியுடன் பகல்காம் சென்ற இடத்தில் அவர் பரிதாபமாக கொல்லப்பட்டுள்ளார். கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த மஞ்சுநாத் என்பவரை சுட்டுக் கொன்ற தீவிரவாதிகள் அருகில் இருந்த அவரது மனைவி பல்லவியை உயிருடன் விட்டுள்ளனர். மேலும் அவரிடம், உன்னை கொல்ல மாட்டேன், இதை மோடியிடம் போய் சொல் என்றும் தீவிரவாதிகளில் ஒருவர் கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே தாக்குதலில் உயிரிழந்தவர்கள் உடலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அஞ்சலி செலுத்தினார். தாக்குதல் நடந்த உடனே பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் நடவடிக்கையை தீவிரப்படுத்தினர். இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர்-இ-தொய்பா தீவிரவாத அமைப்பின் துணை அமைப்பான தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் பொறுப்பேற்றுள்ளது.